1000 வருடத்துக்கு முன்னாடி சோழ பேரரசை சேர்ந்த ராஜராஜ சோழன் சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அதுக்காக ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கிறாரு. பல 1000 வருடத்துக்கு அந்த கோவில் நிலையா இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்தை சுத்தி மணல்களை கொட்டி ஒரு மெத்த மாதிரி அந்த நிலப்பரப்பை உருவாக்குறாரு. இந்த கட்டிடக்கலையை இப்ப சாண்ட்பாக்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. என்னதான் நிலநடுக்கத்தால பூமி ஆடினாலும் கோவில் கூட சேர்ந்து ஆடுமே தவிர கீழே விழவே விழாது. இந்த கோவிலை கிரானைட் கற்களால உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்தை சுத்தி 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு கிரானைட் மலை கூட கிடையாது. ஆனா இந்த கோவில் 1,30,000 டன் கிரானைட் கற்களால கட்டப்பட்டு இருக்குது. அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சூப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கும்னு. இந்த கற்களை சிமெண்ட் வச்சோ இல்ல வேற எந்த கலவையை வச்சோ கட்டப்படல. அந்த கற்களை இன்டர்லாக் பண்ணி அந்த கோவிலை கட்டி இருக்காங்க. பல பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, நிறைய அழகான ஓவியங்கள்லாம் அந்த கோவில்ல இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலின் தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ள அந்த கோவிலின் ஸ்தபதி கிட்ட ராஜராஜ சோழன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இந்த கோவில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கீழே இடிந்து விழுந்துடாதில்ல. அதுக்கு அந்த ஸ்தபதி சொன்ன பதில், இந்த கோவில் நிழல் கூட கீழே விழாது. ஆமாங்க, இந்த கோவிலோடைய கலசத்தில் உள்ள நிழல் கூட இது வரைக்கும் கீழே விழுந்தது இல்லை. இவ்வளவு பெரிய கட்டிடக்கலை விந்தையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் தான் இது. தெற்காசியாவே தன் சோழ பேரரசின் கீழ் கொண்டு வந்த ராஜராஜ சோழனின் நினைவிடம் நன்றாக பராமரிக்கப்படணுங்கிறது தான் எல்லா தமிழர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.